3952 இவங்க கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக 39. பிசி வந்து 39. அடுத்து இவங்களுடைய கெஸ்ஸிங் பாருங்கள். 8496. இதில் வந்து இந்த 4ங்கிற போர்டு வந்து டைரக்டு, 9ங்கிற போர்டு வந்து சைடில். சரிங்களா? அதாவது ஏ போர்டு 4ம் சி போர்டு 9ம் பாஸ் பண்ணியிருக்காங்க. 3 நம்பருக்குள்ளே வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கால்குலேஷன் வந்து ஈஸியாக தான் வச்சுருக்காங்க. 9 - 8 வந்து 1. அடுத்து 9 - 6 வந்து 3. சரிங்களா? 14 39. அடுத்து இந்த போர்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவங்க வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்திருந்தது. நேற்று வந்து இந்த இடத்துல வந்து ஏபி வச்சாங்க. சரிங்களா? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 143 DABC கரெக்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நாளைக்கு இவங்க இன்னும் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து கண்டுபிடிங்க, என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிங்க. நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் 8945. ஒரு போர்டு டைரக்டு, ஒரு போர்டு இன்டைரக்டு. பி போர்டு 4 இருக்குமான்னு பாருங்கள். சி போர்டு வந்து 5 இருக்குமான்னு பாருங்கள். 9 - 5. அது மாதிரி 8 - 5 3 வரலாம். டி போர்டில் 5க்கு 0 வரலாம். 3 5 4 0 வரலாம். இருந்தாலும் கால்குலேஷன் எடுங்க, எப்படி உங்களுக்கு கால்குலேஷன் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது இவங்க 3 டிஜிட்டில் கொடுத்ததில் வந்து இந்த இடத்துல +2 போட்டு 4 வச்சுருக்காங்க. இந்த இடத்துல -2 போட்டு 3 வச்சுருக்காங்க. இந்த இடத்துல +2 போட்டு 7 வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் தான் இவங்க வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. நாளைக்கும் இவங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இங்கே -2, இங்கே -2, இங்கே 4, இங்கே 0. சரிங்களா? இங்கே -2 போட்டால் 5. அப்படி இல்லை, இங்கே +2 போட்டால் இங்கே வந்து 9. சரிங்களா? அங்கே +2 போட்டால் 9 வருது. அப்போ அது அடுத்ததில் வந்து -2 போடுவாங்க. 92 0. 2 போர்டு உள்ளே இருக்கணும். என்ன போர்டு? 7 8 1 9ல் 2 போர்டு உள்ளே இருக்குது. அது என்ன போர்டு இருக்கும் அப்படின்னு கால்குலேஷன் எடுங்க. ஏழு 8 9 1. 7 8 9 1. நமக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற கணிப்பையும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்தீங்கள். நம்மால் 4 டிஜிட்